ஹலோ வெல்கம் வணக்கம் நண்பா. நம்ம சூர்யாவுடைய ஜேபீம் அப்படின்ற ஒரு சூப்பரான மூவியை டைரக்ட் பண்ண டிஜே அனவெல்ஸா டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு பேனியன் மூவி தான் வேட்டையன். இன்றைக்கி இந்த படத்தை ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியமில் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த படத்தோட டீசர் எப்படி இருக்கும், ட்ரெய்லர்லாம் என்ன மாதிரி கட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஸ்டோரி எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்றது தான் ஒரு பெரிய ஹைப்பாக இருந்தது. ஆனால் இந்த டீசர் வந்த பிறகு அது இந்த ஸ்டோரியில் ஒன்றுமே இருக்காது போலையே அப்படின்ற அளவுக்கு தோணுச்சிருச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிகாந்தை பேஸ் பண்ணியே படத்தை ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய மாஸ் அண்ட் ஸ்டைல் லுக்கை தான் காட்டுறாங்க. அதை தாண்டி அவர் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்றதையும் ஒரு சின்ன இன்ட்ரோட சொல்லி முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் இந்த டீசரில் இருக்குது. அதை தாண்டி ஸ்டோரின்னு அவங்க எதுவுமே டீட்டெயிலாக இன்னும் போகல. மேபி ட்ரெய்லரில் வரப்போ நமக்கு வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் டிஜே அனவெல் சார் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காருன்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா டீசரில் அவ்வளோ ரிவீல் பண்ணலைங்க, அதுதான் உண்மை. ஆனால் இந்த படத்தில் நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா தகுபதி, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், தசரா விஜயன், ரோகிணி, ராவோ ரமேஷ் திலக், கிஷோர், ரக்ஷன் அண்ணன், அபிராமின்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய பிக் ஸ்டார் கேஸ்ட்லாம் இந்த படத்தில் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஒரு ஹைப் இருக்கும். அண்ட் ஒரு பக்கம் நம்ம அனிருத் சாரும் இருக்கார். அவர் தான் இந்த படத்தோட பேக் போனே சொல்லலாம். பீஜமாக இருக்கட்டும், சாங்காக இருக்கும், எல்லாமே ஃபுல்லாக அவர் பார்த்துப்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராங் பேஸு நம்ம அனிருத் தான். ஸோ டிஜே அனவெல் சார் மேலே இன்னும் நம்பிக்கை இருக்குது. இன்னும் அவங்க ஸ்டோரியை எதுவும் வெளில லீக் அவுட் பண்ணலை. மேபி இப்போதைக்கு டீசரை சும்மா மாஸ் அண்ட் கிளாஸாக ஃபேன்ஸ்காண்டி கட் பண்ணி ரிலீஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த டீசர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீசர் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். டீசர் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவான ஒரு டீசர் தான். ரெகுலர் டெம்ப்ளேட்ல வரக்கூடிய ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இதை நாம் 100% ஷூராக இப்படி தான் ட்ராவல் ஆகும் அப்படின்றது நம்மளால் சொல்லிட முடியாது. ஏன்னா டீசரில் அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி சாருடைய மாஸ் அண்ட் கிளாஸுக்கான சீன்ஸை மட்டும் தான் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் இன்னும் மிஸ்ட்ரியாக இருக்குது. அவங்களோட கேரக்டருமே இன்னும் எதுவுமே அவ்வளோ பெருசாக ரிவீல் பண்ணல. ராணாவோட கேரக்டருமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் தான் தமிழ் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் நினச்சா பிரகாஷ் ராஜே வருவார் போல இந்த படத்தில் அப்படின்னு நினச்சா இவர் வாய்ஸ் மட்டும் கொடுத்து வச்சிருக்காங்க. அமிதாப் பச்சனே தமிழில் பேச வச்சிருக்கலாம். ஆனால் அவரோட வாய்ஸ் ஹிந்தியில் கேட்கவே பயங்கர மாசாக இருக்கும். ஆர் அட்லீஸ்ட் இங்கிலீஷில் மட்டும் பேசுகிற மாதிரியும் காமிச்சிருந்துருக்கலாம். மேபி ஸ்டோரி புரியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு இருந்தால் கூட பிரகாஷ் ராஜோடைய தமிழ் டப்பிங்க கொடுத்துருக்கலாம் நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார்டா அப்படின்ற அந்த சாங் சூப்பராக இருக்கும் போலயே. நெக்ஸ்ட் சிங்கிள் அதுதான். அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கிள் வேறு வரப்போகுது. பேரட்டி பட்டை எடு அப்படின்ற ஒரு சாங்குமே வரப்போகுது. அந்த சாங் இன்னும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி வைப் இருக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஆடியோ லான்ச் வேறு நடந்துட்டுருக்கு. மேபி இந்த ஆடியோ லான்ச் முடிஞ்ச உடனே அடுத்து ஜூக் பாக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் விட்டுருவாங்க. ஸ்பாட்டிஃபை, அமேசான் ப்ரைம் மியூசிக்கில் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த படத்துடைய ஃபுல் சாங்ஸ்மே லான்ச் ஆகிடும். ஃபுல் ஆல்பமே லான்ச் ஆகிடும் நினைக்கிறேன். பார்க்கலாம், சாங்ஸ்லாம் ஒன்று கேட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் உங்களுக்கு தெரிஞ்சது தான், மனசிலாய சாங் செம்ம வைப்பு. செகண்ட் சாங்குமே இப்போ சூப்பர் ஸ்டார்டா அந்த சாங்குமே வேற லெவலாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்து என்ன மாதிரியான ஒரு பிஜிஎம் என்ன மாதிரியான சாங்ஸ்லாம் அனிருத் போட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஃபுல் ஆல்பம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீசரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா டீசரை பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படின்றத மறக்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அக்டோபர் 10 அன்னைக்கு இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸில் கிராண்டாக ரிலீஸ் ஆகுது. சடன்பா இந்த மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ், நிறைய மூவி ரிலீஸ்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம SRS சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.